ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளில் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து ஜெபிக்க கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் நல்லவர், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாள் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது நம்பிக்கையினால்தான். அதன் வழியாய் அவர் உலகை கண்டித்து இறைவனுக்கு ஏற்புடையவர் என்னும் உரிமை பேறு பெற்றதும் நம்பிக்கையினால்தான். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகம் மிக பரபரப்பானது. புதிய அதிகமான நவீனமான கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஏராளமாய் வந்து கொண்டிருக்கிறது. கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இன்றைய அதிநவீனமான கண்டுபிடிப்புகள் பெருகி இருக்கிறது. நாம் சில காரியங்களை தெரிந்திருக்கிறோம், பல காரியங்களை நாம் அறியாமல் தெரியாமல் இந்த நவீன கண்டுபிடிப்பு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் இந்த உலகத்தில அதிக நாள் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையின் அந்த சிந்தனையில பயணித்துக் கொண்டிருப்பதனுடைய விளைவு இந்த உலகத்தில் கடவுளை மிஞ்சி இறைவனை மிஞ்சி வாழ்வதற்கு என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை அவன் தேர்ந்தெடுத்து அந்த பயணத்திலே அவன் முன்னேறி கொண்டிருக்கிறான். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, கடவுள் இருக்கிறார், கடவுளை நம்பணும், கடவுளை தேடணும். இந்த மனநிலை உலகம் முழுவதும் குறைந்து கொண்டே வருகிறது என்று ஒரு ஆய்வறிக்கையானது வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் இந்த நாளிலே பாருங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு முன்னிறுத்துகிறார். எப்பா, என்னுடைய அருளையும் என்னுடைய இரக்கத்தையும் என்னுடைய கிருபையையும் நான் உங்க மேல பொழிகிறேன். ஆண்டவர் அழகாக சொல்லுவார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப கடவுள் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப கடவுளை தேடுவதற்கு, ஆண்டவரை நாடுவதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் எல்லாரும் கடவுளை தேடுவதில்லை, எல்லாரும் ஆண்டவரை நாடுவதில்லை. எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்துருவாங்களா அப்படின்னா அதெல்லாம் இல்ல. எல்லாரும் கடவுளை தேடுறதும் இல்ல, எல்லாரும் கடவுளை நாடுறதும் இல்ல. அப்போ பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, நோவாவை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் மாதிரிகையாக நமக்கு வைக்கிறார். நோவாவுடைய காலத்தை நீங்கள் எடுத்து வேதாகமத்திலே வாசிப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்கிறது, ஆண்டவர் நோவாவை அழைத்தார். நோவாவை ஆண்டவர் அழைத்த பொழுது நீங்கள் பார்க்கள், வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள் தயவு செய்து. நீங்கள் தொடக்க நூல் ஆதியாகமத்திலே 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நோவாவுக்கு ஆண்டவருடைய அருள் பார்வை கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நோவாவுக்கு என்ன கிடைச்சதா? ஆண்டவருடைய அருள் பார்வை கிடைத்தது. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இந்த மைதானத்தில் அமர்ந்திருக்கிற, ஆண்டவருடைய ஆலய பீடத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய அருள் பார்வை கிடைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு மகா தயவு தான் நமக்கு கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட்.
அப்ப நோவாவுக்கு ஆண்டவருடைய அருள் பார்வை, அவருடைய கிருபை நோவாவுக்கு கிடைத்தது. அப்போ நோவாவுக்கு அந்த கிடைத்த அந்த காலத்துல ஆண்டவர் ஒரு முடிவெடுத்தார். என்ன முடிவு தெரியுமா? கடவுள் எல்லாத்தையும் நல்லதுன்னு படைத்தாராம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த இந்த பூமியை, அவர் படைத்த எல்லாத்தையும் பார்க்கும்போது, அவர் படைத்து விட்டு தொடக்க நூல் முதல் அதிகாரத்துல வாசிக்கிறோம். எப்படி சொன்னாரா தெரியுமா? நல்லது நல்லது என்று ஆண்டவர் எல்லாவற்றையும் நல்லதாக கண்டார், நன்மையாக கண்டார். எல்லாவற்றையும் படைச்சிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்லதுன்னு சொல்லி அவர் படைத்தார். ஆனா பாருங்க, மனுஷனை படைத்து அவனை உயிருள்ளவனா மாற்றி, தன்னை போல ஒருவனா மாற்றி ஆண்டவர் மனிதனை இந்த உலகத்துல எல்லா பிரபஞ்சத்தினுடைய படைப்புகளில் தலை சிறந்தவனாக ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு 3 காரியங்கள் எழுதப்பட்டுள்ளது. தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டிய வசனத்தை பாருங்க. அந்த 6ஆம் அதிகாரம், தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல படிங்க. மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சாரா தெரியுமா? இந்த உலகத்துல மனுஷனை படைத்ததற்காக தெய்வம் மனம் வருந்தினாராம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கொஞ்சம் உங்க இதயத்தை திறந்து நீங்க கேட்கணும். என்னை படைத்ததற்காக கடவுள் இன்னைக்கு மனம் வருந்துறாரா? இந்த உலகத்துல 60 வயசு வாழ்ந்துட்டீங்க, 80 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, 30 வயசு, 25 வயசு, 15 வயசு, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலத்துல ஒரு கேள்வியை கேளுங்க. என்னை இந்த உலகத்தில் கடவுள் படைத்ததற்காக மனம் வருந்துகிறாரா? பிரைஸ் தி லார்ட். தவக்காலம் என்பது கடவுளுடைய அருளை பெற்றுக் கொள்ளுகிற காலம். அருளை பெற்றுக் கொள்ளுகிற காலம் என்பது என்ன? அழகாக நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? தவக்காலம் சோகத்தின் காலம் அல்ல, உங்களை திரும்பி பார்க்கும் காலம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன்னை திரும்பி பார்ப்பா மகனே, மகளே, நீ உன்னையே ஆராய்ந்து பார்க்கணும். நீ உன் வாழ்க்கையில எங்கெல்லாம் கடவுளை விட்டு விலகி இருக்கிறாய், எங்கெல்லாம் இந்த உலகத்திலே நீ படைக்கப்பட்ட நோக்கத்தை விட்டு நீ வெளியேறி இருக்கிறாய், கடவுளுடைய அந்த பேரன்பை விட்டு நீ எங்கே சிதறி போயிருக்கிறாய், கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை விட்டு நீ எந்த இடத்துல விலகி போனாய் என்பதை கண்டுபிடிக்கிற காலம் தான் தவக்காலம். சோகமாக, மயமாக, ஒரு மாயையாக, ஒரு வெளி தோற்றத்தை வைத்துக் கொண்டு போகிற காலம் தவக்காலம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வசனம் சொல்கிறது தெய்வம் மனம் வருந்தினார். நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது உங்க இருதயத்தில் ஒரு கேள்வி கேளுங்க. கடவுள் என்னைய பார்த்து மனம் வருந்துகிற நிலையில என்னுடைய வாழ்க்கை இருக்குதா? நான் இந்த உலகத்திலே கடவுள் என்னை படைத்த நோக்கத்துக்கு விரோதமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சிந்திக்கணும். அப்ப முதல்ல சொல்லப்படுது, மனிதனை படைத்ததற்காக அவர் மனம் வருந்தினார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. தயவு செய்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இரண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் உள்ளம் துயரமடைந்தது. என்ன போட்டிருக்கு? முதல்ல மனம் வருத்தப்பட்டாரு. இரண்டாவது அவர் என்ன பண்றாரு? ஃபீல் பண்றாரு. அவருடைய இருதயமானது, அவருடைய உள்ளமானது துயரம் அடைஞ்சுதான். சில நேரத்துல உங்க வீட்டுல சில அப்பாக்கள் அம்மாக்கள் சொல்லுவாங்க, ஏண்டா அந்த பையனை பெத்தோம்னு எனக்கு இருக்கு பிரதர், இந்த பிள்ளை ஏன் எனக்கு கடவுள் கொடுத்தாரு, ஏன் பெத்தேன்னு நான் ரொம்ப மனஸ்தாபப்படுறேன். இப்படிப்பட்ட நிறைய சப்தத்தை எல்லாம் நம்ம கேட்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மனதிலே அவர் துயரம் அடைந்தார். மூணாவது நிஜமா சொல்லியிருக்கு, அவர் ஒரு முடிவெடுத்தாராம். என்ன முடிவெடுத்தார் தெரியுமா? மனிதரை, நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கடவுளுடைய மனம் துயரம் அடைகிறது. வருத்தப்பட்டார்,
மனதிலே துயரமடைந்தார். துயரமடைந்த கடவுள் முடிவெடுக்கிறார். என்ன முடிவு? இந்த மனிதனை மண்ணுலகிலிருந்து நான் அழித்தொழிப்பேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய நேரம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், கடவுள் இயேசு இந்த உலகத்துல வந்தார், நம் பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சிட்டாரு, அதனால என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு துணிச்சலான ஒரு மனநிலைமையில இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அவருடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய தயவு பிரதர். அவருடைய கிருபை, அவருடைய தயவு நமக்கு இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலத்துல கடவுள் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்த பொழுதுதான் ஒரே ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய அருள் பார்வை கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் இந்த நாளிலே உங்களுக்கு அழிவை குறித்து நான் சிந்திப்பதை விட ஆக்கப்பூர்வமாக கடவுளுடைய அந்த அருள் பார்வைக்குள் நீங்கள் வந்து விடுங்கள் என்று ஆண்டவர் ஒரு அழைப்பை உங்களுக்கு வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியானால் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது பாருங்கள், 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். முதலாவது தேவன் கண்டார், இரண்டாவது அவர் மனஸ்தாபப்பட்டார், மூன்றாவது அவருடைய இருதயம் உடைந்தது, நாலாவது ஒரு முடிவெடுக்கிறார். என்ன முடிவு? இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த இடத்தில் ஆண்டவர் அந்த நோவாவுக்கு தம்முடைய அருளை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா இதை யார் பேசினதுன்னா தேவன் பேசினார், ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியணும், பைபிள் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுவது அவர் உரைத்தது நிறைவேறியே தீரும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். ஏன் தெரியுமா இந்த வசனம்? அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வாறே இருக்கும்? வானத்திலிருந்து மழை பெய்கிறது, பனி பெய்கிறது, பூமியை நினைக்கிறது, விதைக்கிறவனுக்கு விதை கொடுக்கிறது, உண்பவனுக்கு உணவை கொடுக்கிறது. அது வீணா திரும்ப போவாது. அதே போல ஆண்டவருடைய வாக்கு யாருக்காக எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றாமல் அது ஒரு நாளும் வீணா போகாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும். அவருடைய வார்த்தை நிறைவேறக்கூடியது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த பைபிள்ல இருக்கிறது இந்த வசனங்கள் வெறும் வார்த்தை, இது எழுதப்பட்டது அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை அது ஜீவனுள்ளது. அல்லேலூயா. அந்த வார்த்தை கண்டிப்பா நடக்கும். கடவுளுடைய வார்த்தை நிறைவேறும். ஆண்டவர் ஒரு மனுஷனை எச்சரித்தார் என்றால் அந்த எச்சரிப்பு நிச்சயமா அந்த உலகத்துல நிறைவேறியே தீரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நோவாவிட்ட வந்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நோவாவே 13ஆம் வசனத்தை படிங்க பாப்போம். நீங்க வாசிங்க, அந்த தொடக்க நூல் 6:13 வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். அப்போது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார், எனது முன்னிலையிலிருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்துவிட போகிறேன். ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்து இருக்கிறது. இப்போது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகிறேன். உனக்காக கோபார் மரத்திலான ஒரு பேழையை செய், அதில் அறைகள் அமைத்து அதற்கு உள்ளேயும் வெளியேயும் கீழ் பூசு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நோவாவை எச்சரிக்கிறார். நோவாவே இங்க வாப்பா, இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன். நோவாவே, இந்த உலகத்துல ஜனங்களுடைய பாவங்கள் பெருகிவிட்டது, அதனால நீ உனக்காக ஒரு பேழையை அமைத்துக்கொள் என்று ஆண்டவர் நோவாவிடம் பேசினார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பப்படுவதின் நோக்கம் நிறைவேறியே தீரும். அல்லேலூயா.
ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து ஒரு வசனத்தை அனுப்புனார்னா அது கண்டிப்பாக என்ன செய்யும்? நிறைவேறும். நீங்க நிறைய நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, சில நேரத்துல ஆண்டவர் என்னமோ யாருக்கோ சொல்றாரு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த வார்த்தை அப்படியே மனுஷனுக்குள்ள நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்ல கவனிக்கணும், அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் ஒரு நாளும் வீணாக போகாது. பிரைஸ் தி லார்ட். அதனால பாருங்க, அழகாக பைபிள் சொல்லுகிறது, ரொம்ப அற்புதமான ஒரு பகுதியை பாருங்க. சங்கீதம் திருப்பாடல் 19ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நீங்க எடுத்துக்கோங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். திருப்பாடல் 19வது வசனம், 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது. நல்ல கவனிங்க, குறிச்சுக்கோங்க. முதல்ல அது நிறைவானது, இரண்டாவது அது புத்துயிர் அளிக்கிறது, ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பகத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து 11ஆம் வசனம் என்ன போட்டுருக்கு தெரியுமா? அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். ஆமென். வசனம் எதுக்கு தெரியுமா? ஆறுதல் படுத்துறதுக்கு. வசனம் தேனிலும் இனிமையானது, தேவனுடைய வசனம் நிறைவானது, தேவனுடைய வசனம் ரொம்ப அப்படி மென்மையா இருக்குது, குணப்படுத்துது, எல்லாம் நல்லா இருக்கு. நீர் வார்த்தை சொன்னால் போதும் ஊழியன் குணமடைவான், எல்லாம் வெரி குட். ஆனா அதுல மட்டும் முடியறது இல்ல. கடவுளுடைய வார்த்தை எதுக்கு தெரியுமா? எச்சரிக்கை. பிரைஸ் தி லார்ட். எதுக்கு? எச்சரிக்கை. இந்த பைபிள்ல உள்ள வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தை மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அது ஒரு எச்சரிப்பின் சப்தத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலம் நமக்கு ஒரு எச்சரிக்கையின் காலம். அதனாலதான் முத நாளே நமக்கு சாம்பல் பூசும் போது அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்ன வார்த்தை சொல்லுங்க? மனிதா, மண்ணாக இருக்கிற மண்ணுக்கே திரும்புவப்பா. சாம்பலை எடுத்து உன் தலையில நெத்தியில பூச வேண்டிய அடையாளம் என்ன? நீ ஒண்ணு இல்ல, நீ ஒரு பெரிய ஆள்லாம் ஒண்ணு கிடையாது. மமதையில தெரியாத, ஆணவத்துல தெரியாத, அகங்காரத்துல தெரியாத, இந்த உலகத்துல எல்லாமே நான் தான் நினைச்சிட்டு அலையாதன்னு சொல்லி நீ ஒரு சாம்பல் புழுதிக்கு ஒப்பானவன். அந்த அடையாளத்தை நம்முடைய சிரசில திருச்சபை பூசுகிறது. அல்லேலூயா. கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த உன்னதமான அனுபவம் நமக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு எச்சரிக்கையை தான் திருச்சபை நமக்கு கொடுக்குது. எப்பா, எப்படியோ வாழ்ந்துட்ட, நீ அப்படி வாழாத, இஷ்டம் போல வாழாத, நெறிகட்ட போக்குல வாழாத, நீ உனக்குடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்று திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை நல்லா மீண்டும் வாசிக்கிறேன். இந்த வார்த்தையினுடைய அந்த கனாகணத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அதுல போட்டிருக்குது, அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? நம் வசனத்தை அனுப்பி அவர் எச்சரிக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ஒரு எச்சரிப்பின் சப்தம் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஜனங்களுக்கு காதுகள் கேட்பதில்லை. அநேகர் இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த எச்சரிக்கையின் சப்தத்துக்குள்ள வருவதில்லை. எனக்கு பிரியமானவர்களே, நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையின் சப்தத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். எச்சரிக்கையை கடவுள் எப்படிலாம் கொடுக்கிறாரு? முதல்ல அவருடைய வார்த்தை அனுப்புறாரு. இரண்டாவது பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், அவர் தம் ஊழியர்களை அனுப்பி அவர் எச்சரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க திருத்தூதர் பணிகள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், திருத்தூதர் பணிகள் 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதுல பாருங்க, பைபிள் சொல்லுகிறது 31வது வசனம், எனவே விழிப்பாயிருங்கள், 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையின் சப்தத்தை ஊழியர்கள் அனுப்பி வைக்கிறார்.
அதே போல பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். தயவு செய்து 2 அரசராகமம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 2 அரசராகமம் 17ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் வாசிங்க. ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருக்காட்சியாளர் மூலம் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் விடுத்திருந்த எச்சரிக்கை இதுவே: உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள். உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியாளாகிய இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல கடவுள் வார்த்தை அனுப்புகிறார், இரண்டாவது தம்முடைய இறைவாக்கினர்களை அனுப்புகிறார், மூன்றாவது தம்முடைய தூதர்களை அனுப்பி கனவின் மூலம் கடவுள் மனிதர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அந்த உலகம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. என்ன தெரியுமா? ஆண்டவர் எத்தனை எச்சரிக்கை கொடுத்தாலும் அந்த எச்சரிக்கை அவர்கள் என்ன செய்வதில்லை, கண்டுகொள்வதே இல்லை, கவனிப்பதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, நாம வாழ்கிற உலகம் ரொம்ப எச்சரிக்கையா வாழ வேண்டிய ஜனங்கள் எச்சரிக்கையை மீறுவதனுடைய விளைவு பலவிதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க சமீபத்தில் பார்த்திருக்கலாம், ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க பேரண்ட்ஸ் உடைய காரை எடுத்துட்டு அவங்க போனாங்களாம். போகும்போது 6 பேர் அந்த கார்ல உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்துட்டு என்ன பண்ணா தெரியுமா? இந்த கார் எவ்வளவு BMW கார், இந்த கார் எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஆனா அந்த கார்ல ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல போனா அதுக்கு என்ன செய்யும்? அலாரம் அடிக்கும். டேய், நீங்க ரொம்ப ஓவரா போறீங்கப்பா, டேய் அப்பா நீங்க ஓவரா போவீங்க. நீ பாத்தீங்கன்னா இப்போதையெல்லாம் ஒரு 80ல போனோம்னா 60 தாண்டினோன்னா ஒரு பீப் சவுண்ட் வரும், அடுத்து ஒரு 80ல ஒரு பீப் சவுண்ட் வரும், அதுக்கப்புறம் 100க்கு மேல அவங்க போனா ஒரு பீப் சவுண்ட் வரும். இந்த பையங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பாவம் அந்த 6 பேர்ல ஒருத்தன் டேய் பின்னால இருந்தவன் சொல்லிருக்கான், அமுக்குடா இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போகும்னு. ஆனா அமுக்குனாங்க பாருங்க, அது 160 180 போயிருக்குது. கண்ட்ரோல் பண்ண முடியல, வாகனம் மோதி 6 தம்பிகளும் சின்ன பையங்க இறந்து போயிட்டாங்க. காவல்துறையினர் வந்து பார்த்தாங்க. அவங்க சொன்னது, அவங்க எந்த அலாரத்தையும் அவங்க கண்டுக்கல, எந்த எச்சரிக்கையும் கண்டுக்கிடல. இந்த உலகத்துல பாருங்க, எச்சரிக்கை ஒரு எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. நம்ம கவனமா இருக்கணும், நம்ம காப்பாற்றப்பட வேண்டும், நம்ம அழிந்து போக கூடாது என்று நாம வச்சிருக்கிற ஒரு பொருட்கள்ல கூட ஒரு எச்சரிக்கையின் அலாரமானது வைக்கப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனா அதை மனுஷன் கவனிக்கிறது இல்லையே, அதை கண்டுகொள்வதில்லையே. நம்ம பாருங்க, அதனாலதான் பாருங்க இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அநேக விபத்துக்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதன் எச்சரிக்கையை அந்த கடவுள் இந்த உலகத்தில் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற அந்த அறிவை அவன் பயன்படுத்துவதில்லை. அவன் தான் மிஞ்சினவனாக நடக்க ஆரம்பிக்கிறான். அதனுடைய விளைவு அவன் சேதங்களை சந்திக்கிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரிகளே, கத்தோலிக்க திருச்சபை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுகிறது. மனம் மாறுங்கள், மனம் திரும்புங்கள். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அழிந்து போவீர்கள். பிரைஸ் தி லார்ட். திருச்சபையினுடைய சப்தம், திருச்சபை முழங்கிக் கொண்டே இருக்கிறது. மனம் திரும்புங்கள், நீ மனம் மாறு, மகனே மகளே நீ மனம் திரும்பு என்ற சப்தம் எங்கும் ஒலிக்கும்படி ஆண்டவர் திருச்சபைக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவ ஒரு எச்சரிக்கையை நீங்க கவனிச்சா மட்டும்தான் நீங்கள் தப்பி பிழைப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அதனாலதான் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். யோபு 33ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள்.
அவர் மனிதரின் காதை திறக்கின்றார், எச்சரிக்கை மூலம் அச்சுறுத்துகின்றார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷனுடைய காதை ஆண்டவர் திறக்கிறாரா, எச்சரிக்கையின் மூலம் மனிதர்கள் அவர் என்ன செய்யறாரு, அச்சுறுத்துறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், எவ்வளவோ காரியங்கள் அன்றாட நடந்துகிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் நடக்குது, யாருக்கோ நடக்குது, எந்த நாட்டிலேயோ நடக்குது, எங்கேயோ நடக்குது அப்படின்னு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நானும் பிரதரும் ஒரு தம்பியினுடைய அந்த இறந்த வீட்டுக்கு அவருடைய இறப்பிற்கு துக்கம் விசாரிக்க சென்றோம். பாவம் 22 வயது தான் இருக்கும். அப்போ அந்த அம்மாவை சந்தித்த பொழுது அந்த அப்பாவும் அம்மாவும் மிக வேதனையோடு அவர்கள் இருதயத்தில் இருந்து சொன்ன வார்த்தை, என் மகன் கொஞ்சம் கவனவ குறைவா பைக்கை ஓட்டிட்டான், அவன் ஏதோ ஒரு கவனத்துல போயிட்டான், அவன் டிவைடரை கவனிக்காம விட்டதுனால அந்த டிவைடர்ல மோதி என் பையன் பின்னால வந்த முன்னால போன லாரியுடைய சக்கரத்துக்குள்ள போயிட்டான், ஐயா என் பிள்ளைய காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லி இந்த தாய் அழுத பொழுது, பிரியமானவர்களே, அவங்க திரும்ப திரும்ப சொன்னது, அவன் கவனிக்கலையே. இன்னைக்கு நம்ம கவனிக்காம இருந்துடக்கூடாது பிரியமானவர்களே. ஆண்டவருடைய சப்தம் வந்தும் ஆண்டவருடைய வார்த்தை வந்த பின்னாலையும் உங்க வாழ்க்கையை நீங்க கவனிக்காம விட்டுறாதீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவர் எல்லாம் நமக்கு செய்வாரு. ஆண்டவர்கிட்ட வர்றோம், கண்ணீர் விடுறோம், ஜெபிக்கிறோம், அவர்கிட்ட நம்ம விண்ணப்பிக்கிறோம், கேட்கிறோம், அவர் எல்லாம் கொடுக்கிறாரு. ஆனா இதுலயே இந்த உலகம் முடியறது இல்லப்பா. ஆத்துமாவை குறிச்சு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சகோதரியே, சகோதரனே, வாலிப மகனே, வாலிப மகளே, உன் வாழ்க்கையை குறிச்சு நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க, நோவாவை ஆண்டவர் எச்சரித்தார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நோவாவை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எச்சரித்தாருங்க. பாரு, எல்லாத்தையும் அழிக்க போறேன், உனக்காக ஒரு பேழையை செய். நான் இந்த நோவாவை பற்றி இந்த தியானித்த பொழுது ஒரு 3 காரியங்களை சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். நோவாவிடத்தில் ஏன் தேவனான ஆண்டவர் பேசினார்? அன்னைக்கு இருந்த மனிதர்கள் அரக்கரைகளை போல இருந்தார்கள். அன்னைக்கு இருந்த மனிதர்கள் கடவுளை விட தங்களை பலவான்களாக காட்டிக்கொள்கிற ஒரு நிலைக்கு போனார்கள். ஆனால் அந்த கூட்டத்தின் மத்தியிலே ஒரு நோவாவை தேவன் தேர்ந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன? இதைத்தான் நான் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்களை தேடி ஆண்டவருடைய சப்தம் வருகிறது. இங்க இருக்கிற அண்ணன்மார், இங்க இருக்கிற சகோதரிகள், இந்த சப்தத்தை கேட்கிறேன் அன்புக்குரியவர்கள், உங்கள் ஆத்தும கதவை கொஞ்சம் திறந்து வைத்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளா செய்து சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து நான் இந்த வார்த்தையை மீண்டும் வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர், மீண்டும் இந்த வார்த்தையை நல்ல கவனமா இதிலிருந்து 3 காரியங்களை காண்பித்து இந்த ஆராதனையிலே நாம் ஜெபிக்க போகிறோம். 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு உங்க கையில பைபிள் இருக்கிறது, என் கையில பைபிள் இருக்கு, நமக்கு நிறைய பிரசங்கம் இருக்குது, நிறைய ஆண்டவர் அருட்தந்தையர்களை தந்திருக்கிறாரு, நிறைய துறவிகளை கொடுத்திருக்கிறாரு, திருச்சபை நமக்கு போதிக்கும்படி அநேக காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா நோவாவை தேவன் சந்தித்த பொழுது நோவாவுடைய காலத்துல எந்த விதமான ஒரு காரியம் இல்லை. ஆனா ஆண்டவர் ஒன்று சொன்னார், உலகத்தை அழிக்க போறேன். அல்லேலூயா. எதனால் அழிக்க போறேன்? மழை வெள்ளத்தினால் நான் நினைச்ச போறேன். உலகம் முழுவதும் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுதுப்பா, அதனால இந்த பூமியை நினைக்க போறேன். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நோவாவுடைய காலத்திலே பைபிள் சொல்லுகிறது, வானத்திலிருந்து என்ன செய்யல, மழை பெய்யவே இல்லையா. பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா. நோவா மலையெல்லாம் பார்க்கல, நோவா மலையை பார்க்கல. நோவாவுக்கு பேலன்னா என்னன்னே தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படியானால் நோவாவை தேவன் எச்சரித்த பொழுது முதலாவது இந்த நோவாவிட்ட இருந்து காண்பிக்கிற பாடம் என்னன்னா, நோவா தேவனின் சப்தத்தை நம்பினார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் கடவுள் தன்னிடத்தில் பேசினதை, ஆண்டவர் தன்னோடு பேசினதை நோவா நம்பினார். முதல்ல அங்க இருக்கிற ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனத்து மேல என்ன வரணும்? நம்பிக்கை வரணும். கிறிஸ்தவங்களுக்கு இன்னைக்கு என்ன எதுல நம்பிக்கை இல்லை தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நோவா தேவனுடைய வார்த்தையை, ஆண்டவர் தன்னிடத்தில் சொன்ன அந்த வார்த்தையை நோவா நம்பினார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. ஒரு எச்சரிப்பின் சப்தம் வருதுன்னா அந்த எச்சரிப்புடைய சப்தத்தை நம்ப வேண்டும். இந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது எனக்கு பிரியமானவர்களே, நீங்க பைபிள்ல நீங்க இந்த வார்த்தையை எடுக்கும் பொழுது தயவு செய்து பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது பாருங்கள். 2 குறிப்பேடு 36ஆம் அதிகாரம், நல்லா கவனிச்சு பாருங்க. 2 குறிப்பேடு 36ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்க. அந்த வார்த்தையில தயவு செய்து 11வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் 36ஆம் அதிகாரம் 11வது வசனம். செதேக்கியா அரசனான போது அவனுக்கு 21 வயது. 21 அவன் எருசலேமில் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் தீயனவே செய்தான். ஆண்டவர் பெயரால் பேசிய இறைவாக்கினர் எரேமியா முன் தன்னை தாழ்த்தி கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுகிறது செதேக்கியா என்ற ஒரு ராஜா, அவன் வயசு 21 வயசுல ராஜாவாகிறான். ஆனா அவன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னா, ஆண்டவருக்கு முன்னால தீயவனாக வாழ்ந்தான், அக்கிரமமா வாழ்ந்தான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வாழ்க்கையில பாருங்க. கடவுள் கொஞ்சம் காசு கொடுத்துட்டாரு, வசதி கொடுத்துட்டாரு, கொஞ்சம் செல்வாக்கு கொடுத்துட்டாருன்னா மனிதன் தலைகால் புரியாம வாழ்றத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நேற்றைய தினத்துல நம்ம இந்திய தேசத்தில் உள்ள ஒரு கடந்த கால ஒரு மாநிலம், அதாவது மாநில இந்தியாவுடைய முக்கியமான அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிகளில் ஒரு பெரிய ராஜ்யத்தை அவன் ஸ்தாபித்து எம்எல்ஏ மாத்தலாம், எம்பியை மாத்தலாம், அந்த அளவுக்கு அரசாட்சி செய்த ஒரு பெரிய நல்ல ஒரு அந்த ஒரு ஆதிக்க உணர்வு உள்ள அதிகாரம் உள்ள ஒரு நபரை காண்பித்து இருந்தார்கள். அந்த மனிதனை பாருங்க. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவ்வளவு தூரம் அவனுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு. ஆனா கடைசியில பாருங்க, ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கையங்காலும் செயல்படவே இல்லை. கைகால் செயல்படல, யாருமே இல்ல, யாருமே கவனிக்க ஆள் இல்ல. ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கை தனிமையில அழுது புலம்பியே வாழ்க்கை முடிஞ்சு போச்சான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அதிகாரம் இருக்குது, தெம்பு இருக்குது, பலம் இருக்குது, செல்வம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, பின்னால 4 அல்ல கை இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில உண்மை தெரியாம அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல என்னதான் நீ பெரிய ஆளா இருந்தாலும், நீ என்னதான் ராஜ்ய பாரத்துல இருந்தாலும், என்னதான் தலைமைத்துவத்துல கொண்டு போய் உன்னை வச்சாலும், சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் தரமட்டமா போகும். அல்லேலூயா. இந்த செதேக்கியா ராஜாட்ட ஆண்டவர் இறைவாக்கினர்ல அனுப்புனாராம். பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கும் போது ஒரு கூட்ட ஜனங்கள் இருப்பாங்க. எப்படி தெரியுமா இருப்பாங்க? சில பேர் ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, விதை விதைப்பனுடைய உவமையில சில விதை நல்ல, சில விதை வழியோரத்தில் விழுந்தது, சில விதை கற்பாறையின் மீது விழுந்தது, சில விதை முச்செடியின் மீது விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அல்லேலூயா. அதே போல
வழியோரத்தில் விழுந்த விதைய போல, கற்பாறையின் மீது விழுந்த விதைய போல, முச்செடி நடுவில் விழுந்த விதைய போல இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஆண்டுடைய வசனம் போகிறது, ஆண்டுடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது. ஆனா என்ன நடக்கு தெரியுமா? இந்த செதேக்கியா ராஜாவை போல எப்படி இருக்காங்க தெரியுமா? கேலி செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒண்ணுமே நடக்காதுங்க. நம்ம எல்லாம் நல்லா தாங்க இருக்கிறோம், நம்ம எல்லாம் தெம்பாதாங்க இருக்கிறோம், நமக்கு ஒரு குறையும் இல்லைங்க அப்படின்னு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இங்க பைபிள் சொல்லுகிறது, நீங்க வாசித்து பாருங்கள். அதுல 13ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த பகுதியை நான் வேகமாக எடுத்துக்கொள்கிறேன், நீங்க தயவு செய்து வாசித்து பாருங்க. அல்லேலூயா. 16ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை பாருங்க. அவர் மூதாதையர் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்கள் மீதும் தம் உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவரிடம் அனுப்பினார். ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர்தம் வார்த்தைகளை புறக்கணித்து அவர்தம் இறைவாக்கினர்களை இழித்துரைத்தனர். ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவருடைய சினம் அவர்கள் மேல் கனன்றெழுந்தது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. கடவுளுடைய வார்த்தை சகோதரனே சகோதரியே ஒவ்வொரு மனிதனை தேடி வருது. ஆனா என்ன சொல்றான்? பார்க்கலாம், நடந்தா பார்த்துக்கிடுவோம், என்ன பெருசா நடக்கும், வெஞ்சி போனா உசுறு போகும். இதுதான் சில பேருடைய வார்த்தை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா சகோதரா, இந்த செதேக்கியா ராஜா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவனோ மட்டும் இல்ல, அவனோடு இருந்த ஜனங்களும் கடவுளுடைய வார்த்தையை புறக்கணித்தார்கள். கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் புறக்கணித்து ஏளனம் செய்து ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் வெறுத்து தள்ளினார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் என்ன ஆனது தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவருடைய கோபாக்கினை அவன் மீதும் ஜனங்கள் மீதும் வந்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு தெரிந்த ஒரு சின்ன சம்பவம், அழகான எச்சரிக்கையின் சப்தத்துக்கு சொல்லுவாங்க. இந்த டைட்டானிக் கப்பலை பத்தி சொல்லுவாங்க. டைட்டானிக் கப்பலை, அந்த கப்பலானது முதல் பயணத்தை ஆரம்பித்த பொழுது, அந்த பயணத்துக்கான விளம்பரம் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட பொழுது உலகத்திலிருந்து பெரிய பெரிய பிரபுக்கள், வசதியானவர்கள் அதற்கான அந்த டிக்கெட்டுகளை வாங்கினாங்களாம். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததா, இந்த கப்பலை யாராலையும் அழிக்கவே. அந்த கேப்டன் சொன்னானா, கடவுளே நினைத்தால் இந்த கப்பலை நினைச்ச முடியாது, அழிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கடவுளே நினைச்சால் இந்த கப்பலை நினைச்ச முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நம்மளை யாரும் தொட முடியாது, நம்மளை யாரும் அழிக்க முடியாது, என் லெவல் என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா நினைக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஐயா, உங்க எல்லாரும் என்னையும் சேர்த்தான் சொல்றேன், அசைக்க முடியாதுன்னா நினைக்காதீங்க. அல்லேலூயா. அந்த டைட்டானிக் கப்பலுடைய அந்த பயணம் ஆரம்பித்த பொழுது, அந்த காலகட்டத்தில் எல்லா கப்பல்களுக்கும் ஒரு எச்சரிக்கையானது அனுப்பப்பட்டதான். அந்த காலகட்டத்தில் எல்லா அங்க பயணம் செய்த, அந்த படிப்பாறையின் மத்தியில் பயணம் செய்த எல்லா கப்பல்களுக்குமே ஒரு சமிக்கையானது கொடுக்கப்பட்டதான். ஆனா என்ன சொன்னாங்க தெரியுமா? இது நமக்குரியது இல்லை. ஏன்? நம்ம கப்பல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்ம கப்பலை யாரும் அழிக்கவே முடியாது. அப்படித்தான் அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்களாம். ஆனா பரிதாபமாய் 1750 பேர் அழிந்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீ கடவுள் மனுஷனுக்கு கொடுக்கிற எச்சரிக்கையை புரிஞ்சுக்கிடணும். நோவா தேவனுடைய வார்த்தையை நம்பினார். மழை எனக்கு தெரியாது சார், கப்பல்னா என்னன்னு எனக்கு தெரியாது, பேலைனா எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என்னிடத்துல பேசுகிற தேவன் ஜீவனுள்ளவர். அல்லேலூயா. என்கிட்ட ஆண்டவர் ஒரு சப்தத்தை சொன்னார்னா அது நிறைவேறும். ஆண்டவர் என்ன சொன்னா அது நிறைவேறும். ஆண்டவர் இடத்துல பேசுவது அது நிறைவேறியே தீரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நோவா அதை நம்பினாரு. சமீபத்தில் ஒரு சகோதரர் சொன்னாரு,
என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்தேன். அந்த இடத்துல நான் இருந்த பொழுது, அந்த இடத்துல நான் இருந்த அந்த இடமானது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தில் நான் வேலை செய்துகிட்டு இருந்தேன். அப்ப எனக்குள்ள ஒரு சப்தம் ஒழித்து கொண்டே இருந்தது, ஏதோ நடக்க போது. ஆனா அந்த இடத்துல இருந்த என்னோட வெளிதேச பணி செய்தவர்கள் அவங்க இஷ்டம் போல இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்ன மக்காங்க வாங்க, ஏதோ தவறு நடக்க போது, ஏதோ ஒரு காரியம் நடக்க போது. அவங்க சொன்னாங்க, பெரிய தீர்க்கதரிசி வந்துட்டார் இவரு, போப்பா அப்படின்னாங்க. அவரெல்லாம் குடித்து வெறித்து கொண்டிருந்தார்கள். நான் என்னுடைய இருதயத்தில் ஒரு சப்தம் ஒலித்தது, இந்த இடத்தை விட்டு முதல்ல நீ வெளியேறு, உன் அறையை விட்டு முதல்ல வெளியேறு. அந்த மனுஷன், ஆண்டவரே என்ன சொல்றீங்க? அவன் வெளியேறினா பாருங்க, வெளியே போய் சில ஒரு 5 நிமிடம் ஆகலையா, அந்த கட்டிடம் முழுவதும் தீப்பிடித்து எரிந்ததாம். அநேகர் மரித்து போனார். கடவுளுடைய சப்தம் வரும். இங்க இருக்கிற சில அம்மாமார் என்ன சொல்லிருக்காங்க, என் பையனை குறிச்சு ஆண்டவர் என்ன பேசுறாரு, என் மகனை குறிச்சு பேசுறாரு, என் மகளை குறிச்சு பேசுறாரு, என் கணவரை குறிச்சு பேசுறாரு. ஐயா எதுக்கு தெரியுமா? நீ அழிந்து போக கூடாது. சில நேரங்களில் நாங்கள் சில நேரம் பார்த்து சொல்லுவோம், ஐயா கவனமா இருங்க, உங்களை காப்பாத்திக்கோங்க. ஆனா என்னுடைய இருதயத்தில் சொல்றேங்க, நான் சந்தித்த அநேகர்ல அந்த வார்த்தையை அசட்டை பண்ணும் பொழுது அவர்களுடைய நிலைமை மிக மோசமாய் மாறியதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாருப்பா, ரொம்ப எச்சரிக்கையா இருப்பா. கடவுள வார்த்தை, இந்த வசனம் உன்னை தேடி வருது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த செதேக்கியாவின் காலத்தில் என்ன தெரியுமா? கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து, எருசலேமின் மதில்களை தகர்த்து, அங்கிருந்த அனைத்து அரண்மனையும் தீக்கிரையாக்கி, விலையுயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் அழித்தனர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 21 வசனம் சொல்லுது, நாடு ஓய்வு நாளை கடைபிடிக்காத நாள் 70 ஆண்டுகளாய் பாழாய் கிடக்கும் என்று எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் இவ்வாறு நிறைவேறின. கை தட்டுங்க பாப்பா. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காகவும் தப்பிக்கும்படி, நீங்கள் பிழைத்திருக்கும்படி இந்த பீடத்திலிருந்து வருகிற தேவனுடைய வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். Praise the Lord. Hallelujah. நோவா தேவனை நம்பினார், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினார் பிரியமானவர்களே. ஆனால் இன்றைய நிலைமை என்ன தெரியுமா? தயவு செய்து எடுத்து வாசிங்க, நல்ல கவனிச்சு பார்க்கணும். எச்சரிக்கையை நீங்க விட்டுறக்கூடாது. வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 106 அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். திருப்பாடல் 106 அதிகாரத்திலே 24வது வசனத்தை வாசியுங்கள். அருமையான நாட்டை அவர்கள் இகழ்ந்தார்கள், அவரது வாக்குறுதியில் நம்பிக்கை கொள்ளவில்லை. அல்லேலூயா. எதை நம்பல? ஆண்டவருடைய வார்த்தை அவங்க நம்பல. நெய்யும் பாருங்க, மனம் மாறுங்கள், நற்செய்திய நம்புங்க. எத்தனை வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க என்ன செய்யலையா? நம்பல. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாம போகும்போது நம்முடைய குடும்பங்கள் அழிவுக்குரியதா மாறும். நீங்க பாருங்களேன், வேதத்துல நமக்கு அழகான ஒரு பகுதி இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்தார். பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம் அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்தார். சந்தித்த போது ஆண்டவர் சொன்னாரு, சோதோம் கொமோராவிலிருந்து கண்டன குரல் ஒன்று வந்திருக்கிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பாவம் செய்யும் போதெல்லாம் வானத்துல சத்தம் கேக்குமா? கேக்குமா? மனுஷன் பாவம் செய்யும் போதெல்லாம் இங்க இருந்து ஒரு சத்தம் மேல போகுமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மையை பாருங்க, மனிதன் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கூடி இருந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிற, எப்பா நீ உட்கார்ந்து இருக்கிற பூமியில இருந்து சத்தம் மேல போதுப்பா.
நீ ஆடுற சூதாட்டம், நீ பண்ற விபச்சாரம், கள்ளத்தனம், மொல்ல மாறித்தனம், நீ வேற்று தெய்வங்களை வழிபடுவது, மந்திரவாதம், பில்லி சூனியம், என்னென்னலாம் பண்றியோ அது எல்லாத்துல இருந்து இந்த பூமியில இருந்து தேவனை நோக்கி கண்டன குரல் போகுது. என்ன போகுது? கண்டன குரல். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆண்டவா, இவனை ஏன் நீ படைச்ச? பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆண்டவர் ஒரு முடிவெடுத்தார். சோதோம் கொமோராவை அழிக்கணும் வந்துட்டார். கவனிக்கணும் நீங்க, சோதோம் கொமோராவை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் முடிவெடுத்துட்டார். ஆனா ஆபிரகாம்கிட்ட மறைக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். உடனே ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய நல்ல மனசு. அல்லேலூயா. உடனே ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, ஒரு 50 நீதிமான் இருந்தா நீதிமானோடு பாவிகளோடு நீதிமானையும் அழித்து விடுவீரோ? உடனே ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ ரொம்ப நல்ல பையலா இருக்க, சரிப்பா, அப்ப நீ சொல்லு எத்தனை பேர் இருப்பான். ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, திடீர்னு நம்ம சொன்ன மாதிரி 50 பேர் இல்லைன்னா 45 பேரு, 40 பேரு, 35 பேரு, கடைசியில வந்து நிக்காரு, ஐயா மன்னிங்க அப்படின்னு சொல்லி 10 பேர்ல வந்து நிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா நான் அழிக்க மாட்டேன்பா. ஆனா அங்க 10 நீதிமான் கூட, சொல்லுங்க 10 நீதிமான் கூட, ஏன் பெரியவர் முதல் சிறியவர் வரை ஒருத்தனும் யோக்கியம் இல்ல. பாருங்க, எல்லாம் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான், எல்லாம் அக்கிரமம் பண்றான், எல்லாம் அநியாயம் பண்றான், எல்லாம் இஷ்டம் போல நெறிகட்டு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஏப்பாங்க வா, லோத்துவுக்கு நான் என் கிருபையை காமிக்கிறேன். ஆண்டவர் லோத்துவுடைய குடும்பத்தை, ஆண்டவர் சுருக்கமா பைபிள்ல நீங்க பரவ வீட்டுல படிச்சுக்கோங்க. லோத்துவுக்கு ஆண்டவருடைய பார்வை கிடைச்சது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, லோத்துவே, நீயும் உன்னோட சார்ந்த யாராவது இருப்பாங்கன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த நகர் இந்த இடத்தை விட்டு என்ன செய்ய, உடனே கெட் அவுட், வெளியே ஓடு. பாருங்க, இந்த லோத்துவை போலதான் நம்ம ஜனங்களும் இருக்கிறோம், நாமளும் இருக்கிறோம். எப்படி தெரியுமா? லேட் ஆகிட்டே இருந்தாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, லோத்துடைய மருமகன்கள்ட்ட போய் சொல்றாரு, மகள்கள் 2 மகள்கள், அந்த 2 மகள்களுக்கு பேசி வச்சிருக்காங்க. அந்த மருமகன்ட்ட போய் பேசுறாங்க, டேய் நம்ம வானதூதர்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கடா, இந்த சோதோம் கொமோராவை அழிக்க போறாங்கப்பா, கடவுள் அழிக்க போறாருன்னு சொல்றாங்க, உடனே தப்பிச்சு ஓடணும். அவர்கள் லோத்துவை பார்த்து கேலி பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. லோத்துவை பார்த்து என்ன பண்ணாங்களாம்? கேலி பண்ணாங்களாம். லோத்துவும் லோத்துடைய மனைவி லோத்துடைய 2 மகள்களை வெறுவெறுன்னு இழுத்து கொண்டு போய் விட்டு சொன்னாரு, நீ திரும்பி பார்க்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? உடனே பாருங்க, ஆண்டவர் சொன்னாருங்க, பாருங்கப்பா, நீ திரும்பி பார்க்காத, திரும்பி பார்க்கிறவன் எவனோ அவன் என்னவாயிருவான்? உப்பு தூணா போயிருவான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு நீதிமான் என்று சொல்லப்பட்ட லோத்துவோட மனைவி என்ன ஆயிட்டா? சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஒரு நீதிமானுடைய லோத்துவோட மனைவி யார நம்பல? சொல்லுங்க, யார நம்பல? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்க பிள்ளைங்க கடவுளை நம்புறாங்களா? எத்தனை பேர் வீட்டுல சொல்ல முடியும்? இன்னைக்கு இந்த மைதானத்தில் அமர்ந்துக்கிற சகோதரனே சகோதரியே, உன் பிள்ளைகள் இன்னைக்கு கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உரியவங்களா மாறிட்டாங்களா? நீ உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா? நீ இங்க இருக்கிற மகனே மகளே, ஆண்டவர் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்தால் அவள் உப்பு தூணா போனாள். ஏன்? கடவுளை வார்த்தையை நம்பல, கடவுளை நம்பல, தன்னை எச்சரிக்கிறவர் யாருன்னு தனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதாங்க ஆண்டவர் சொன்னாரு, வாசித்து பாருங்கள், இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, நோவாவிடத்திலே ஆண்டவர் கண்டார், அவன் கடவுளை நம்பினான். அல்லேலூயா. எசையா 31 அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க. எசையா 31:1, துணை வேண்டி எகிப்துக்கு செல்வோருக்கு ஐயோ கேடு, அவர்கள் குதிரைக்காக காத்து கிடக்கின்றனர், பெரும் தேர்ப்படைகளையும் வலிமிகு குதிரை வீரர்களை நம்புகிறார்கள், இஸ்ரவேலின் தூயவருக்காக
ஆவலுடன் காத்திருக்கவும் இல்லை, ஆண்டவரை தேடுவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்தையும் நம்புறாங்க, ஜோசியத்தை நம்புறாங்க, பேய நம்புறான், மூட நம்பிக்கை நம்புறான், கிறிஸ்தவனாதான் இருக்கிறான், என்னெல்லாம் பண்ணக்கூடாத எல்லாத்தையும் பண்ணி அது மேல நம்பிக்கை வைக்கிறான். ஆனா யாரை நம்பல? ஜீவனுள்ள தேவனை நம்பலையே. உன் கடவுளாய ஆண்டவரை நீ நம்பலையப்பா. சகோதரனே சகோதரியே, உன் கடவுளாய ஆண்டவரை நீ நம்பாம வாழ்வாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் வரும்? நீ எப்படி தப்பிக்க முடியும்? நீ இன்னைக்கு தப்பிக்கணும்னா முதலாவது நோவாவை போல இந்த உலகத்தில் ஒன்று சுத்தி நிறைய காரியம் நடக்கட்டும். அக்கிரமம் பண்றவன் அக்கிரமம் பண்ணிட்டே இருக்கட்டும், அநியாயம் பண்றவன் அநியாயம் பண்ணிட்டே இருக்கணும், தான் தோன்றிய அலையறவன் தான் தோன்றியாவே இருக்கட்டும், குடிகாரன் குடிகாரனாவே இருக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனா உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும்படி ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் அவற்றை நீ ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையினுடைய வல்லமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓசே 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை படிங்க. இஸ்ரவேலே, உன் கடவுளிடத்தில் திரும்பி வா, இரக்கத்தையும் நீதியையும் கடைபிடி, எப்போதும் உன் கடவுளை நம்பி காத்திரு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நோவாவே, நீ என்னப்பா பண்ண? என் தேவன் மீது நம்பிக்கை கொண்டேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ கடவுளிடத்தில் திரும்ப. என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவரிடம் திரும்பி வா. இதுவரை எப்படியோ இருந்துட்டியா? இன்னைக்கு திரும்பி வா. உன் கடவுளாய ஆண்டவரை நீ நம்பு. அவர் உன்னை எச்சரிக்கிறார். ஏன்டா வா, நீ என்னிடத்துல வந்து சேரு, என்னிடத்துல வாப்பா, நீ என்னிடத்துல வருவாய் என்றால் நீ தப்பி பிழைப்பாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருனுடன் நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இதோ நோவாவை போல நானும் உங்க வார்த்தையை நம்பணும். ஆண்டவரே, முதலாவது இன்னைக்கு சிந்திக்கணும். நோவா தனக்கு தேவன் தந்த எச்சரிப்பின் சப்தத்தை அவர் நம்பினார். உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாலும் சரி, உன்னை சுத்தியா விஞ்ஞானம் வளர்ந்திருக்கலாம், உன்னை சுத்தி ஆயிரக்கணக்கான செய்திகள் என்னென்னமோ இருக்கலாம், ஆனா எதையும் நான் பார்க்காத உன் கடவுளாய் ஆண்டவரை நம்பு சகோதரா. ஆண்டவரை நம்பு. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது நோவாவிடத்திலே கண்ட இரண்டாவது காரியத்தை பாருங்கள். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 11:7 தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை மீண்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். நோவா கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி எச்சரிக்கப்பட்ட போது தன் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழை அமைத்தது நம்பிக்கையினால் தான். அதன் வழியாய் அவர் உலகை கண்டித்து இறைவனுக்கு ஏற்புடையவர் என்னும் உரிமை பேறு பெற்றதும் நம்பிக்கையினால் தான். பிரைஸ் தி லார்ட். அப்ப முதல்ல நோவாவை ஆண்டவர் காமிக்கிறார். அவன் யார்? அவர் யாருன்னா தேவனுடைய வார்த்தையை நம்பினாரு. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இரண்டாவது நோவாவை பற்றி பைபிள் சொல்லுது, அவர் இறை பற்றுள்ளவர். என்ன பற்று அப்படின்னா என்னங்க? தெய்வ பயம் அந்த மனுஷனுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல என்ன கிடையாது? தெய்வ பயத்துக்கு இடமே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, கடவுள் ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்ம இருக்கிறோம், ஆனா உண்மையிலே தெய்வ பயம் நிறைய பேருக்கு இருக்கா அப்படின்னா அவங்கவுங்க மனசாட்சி கண்டிப்பா அது பதில் சொல்லணும். ஆனால் நோவாவை ஆண்டவர் பார்க்கிறார். யார் அப்படின்னா தெய்வ பயம் இருக்கு, அவனுக்கு இறை பற்றுள்ளவன், அவனுக்குள்ள இறை பற்று இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அந்த இறை பற்றுனா அர்த்தம் என்ன தெரியுமாங்க?
கடவுள் சொன்னதை செய்யக்கூடியவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரால் ஆக்கவும் முடியும். சொல்லுங்க. நீங்க யோபுவின் புஸ்தகம் 42:2 வசனத்தை வாசித்தீங்கன்னா யோபு அழகா சொல்லுவாரு, ஆண்டவரே நீர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர் என்பதை நான் அறிவேன். கை தட்டுங்க பாப்பா. அல்லேலூயா. யோபு 42ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, கர்த்தாவே ஆண்டவரே நீர் எல்லாத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர் என்பதை நான் அறிவேன் என்னைக்கு சொன்னாரோ அதுக்கப்புறம் தான் அவர் மீது இருந்த எல்லா துன்ப களமும் மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், நோவா இறை பற்றுள்ளவன். தெய்வ நம்பிக்கையில் மட்டுமல்ல, கடவுளால் எல்லாம் முடியும் என்பதில் அவன் பற்றுள்ளவராக அவர் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கவும் முடியும், சொல்லுங்க, எடுக்கவும் முடியும். அவர்தான் உண்டாக்குகிறார், அவர்தான் அளிக்கிறார். இன்னைக்கு நிறைய கொடுக்க தான் முடியும், எல்லாத்தையும் கொடுக்கிறார். நீ விரும்புறதெல்லாம் அவர் கொடுக்கிறார். ஆனா கொடுக்கிறார் கொடுக்கிறவர். நீங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அன்னாள் ஒரு அழகான பாடல் பாடுவாங்க. என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிறார், ஆண்டவர் எடுக்கிறார், ஆண்டவர் வாழ வைக்கிறாரு, ஆண்டவர் கொள்கிறார் என்று செல்வராக்குவதும் வெறுங்கையனா மாத்துவதும். இதுதான் மாதா என்ன செய்யறாங்க? மாதாவுடைய பாடல்ல, மரியாளின் பாடல்ல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவ நல்லா கவனிக்கணும், தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் சொன்னதை செய்து முடிக்கக்கூடியவர் என்ற அந்த இறை பற்று, தெய்வ பயத்துக்குள் நோவா இருந்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? ஆண்டவர் வல்லமை உள்ளவர், கடவுளால் எல்லாம் ஆகும், கடவுள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்புறதுல மட்டும் இல்ல, அந்த இறை பற்று, தெய்வ அச்சம் எப்போதும் நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, நீங்க தயவு செய்து பைபிள் எடுத்து வாசிங்கன்னா 2 குறிப்பேடு 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். நல்ல கவனிக்கணும், ஆண்டவர் தருகிற எச்சரிக்கையினுடைய இந்த காரியங்கள் நமக்கு புரியணும். 2 குறிப்பேடு 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை நல்ல எல்லாருமே சேர்ந்து நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. உங்களிடம் இறையச்சம் இருக்கட்டும். எல்லாரும் சொல்லுங்க, உங்கள்ட்ட என்ன இருக்கட்டும்? சொல்லுங்க, உங்கள்ட்ட என்ன இருக்கட்டும்? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிவிட்டு, உனக்கு என்ன எது இருக்கோ இல்லையோ என்ன இருக்கணும்? கடவுள் பயம் இருக்கணும், தெய்வ பயம் இருக்கணும். பிரதர், உங்க பையன் 100 மார்க் வாங்குறான், உங்க பொண்ணு 100 மார்க் வாங்குறாளா இல்லையா? உங்க பையன் பெரிய ஆபீசர் அவரா இவரா இல்ல, உங்க பிள்ளைக்கு என்ன தேவை? கடவுள் பயம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் கடவுள் இல்லைன்னு என்ன செய்யறாங்களா? நீங்க திருப்பாடல் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அதுல முதல் வசனம் அழகா எழுதியிருக்கும், கடவுள் இல்லை என்று அறிவிலிகள் தங்கள் உள்ளத்துல சொல்லிக் கொள்ளுகிறார்கள், முட்டாள்கள் சொல்லிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கடவுள் இல்லை என்று யார் சொல்லிக்கிறா? அறிவிலிகள், முட்டாள்கள் தங்கள் இருதயத்தில் சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னா சில மேதாவிகள் அப்படி நினைச்சுக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் அழகா இருந்துட்டோம், கொஞ்சம் தோரணையா இருந்துட்டோம், கொஞ்சம் உடம்புல பலம்லாம் இருந்துட்டா கொஞ்சம் இப்படிப்பட்ட மமதையோடு மனிதர்கள் கடவுள் இல்லை என்று அறிவியலிகள் தங்கள் உள்ளத்துல சொல்லிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நமக்கு தெரியணும், நோவாவும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் எச்சரித்து வேலையை செய்ய சொன்னார்னா அந்த வார்த்தையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? உன் குடும்பத்துல தெய்வ பயம் இருக்கணும், உன் குடும்பத்துல இறையச்சம் இருக்கணும், ஆலயத்துக்கு மேல பயம் இருக்கணும்பா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், ஆலயத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். ஆண்டவர் அழகா சொன்னார், என்னுடைய ஆலயத்தை நீங்க என்னவா மாத்திராதீங்க? கல்வருடைய குகையா மாத்திராதீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பாருங்க, இறையச்சம், தெய்வ பயம் எங்க இல்லையோ அங்கே கடவுளுடைய blessing இருக்காது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா.
இந்த வசனத்தை படிங்க. இறையச்சம் உங்களில் இருக்கட்டும், நல்ல எல்லாவற்றையும் கவனத்தோடு செய்யுங்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் அநீதி இல்லை, ஓர வஞ்சனை இல்லை, கையூட்டும் அவரிடம் செல்லாது என்றார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, ஆண்டவருக்கு லஞ்சம்லாம் கொடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கடவுளுக்கு பரிகாரம்லாம் செஞ்சு என்ன செய்ய முடியாது, சாமியை வர வைக்கலாம் முடியாது. இரத்த பலியெல்லாம் செஞ்சு நம்ம சாமியை கீழே இறக்கிடலாம் அப்படிலாம் கனவு காணாதீங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் எல்லாரையும் கவனிக்கிறார். தனக்கு அஞ்சுகிறவனுக்கு அவர் கிருபை பாராட்டுகிறார். கை தட்டுங்க பாப்போம். நீ கடவுளுக்கு அஞ்சு இருப்பன்னு அவன் குடும்பம் நிலைச்சிருக்கும். நீ கடவுளுக்கு பயப்படுவன்னு அவன் குடும்பம் நிலைச்சிருக்கும். கடவுளுக்கு பயப்படுகிறவர்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நோவாவுக்குள்ள இருந்தது. தன்னை சுத்தி இருந்த ஜனங்கள் அக்கிரமம் பண்ணிய பொழுதிலும் அநியாயம் பண்ணின பொழுதும் நோவாவுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, தேவன் மீது இருந்தது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு தம்பி அழகான ஒரு சாட்சியத்தை சொன்னார். அவர் சொன்னாரு, நான் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறேன். அப்போ அந்த ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற அந்த நேரத்தில் அவர் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டார். அப்போ அவர் சொன்னார், என்னுடைய நண்பர்கள், நான் இப்போ போன நல்ல இளமை துடிப்போடு இருந்த காலம், என் நண்பர்கள் என்கிட்ட ரொம்ப கேஷுவலாக சில காரியங்களை சொல்லுவாங்க. அப்போ பப்பு அது இது என்னெல்லாமோ சொல்கிறான். அதெல்லாம் அங்கெல்லாம் ஒரு காலத்தில் நானும் போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய தாயார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மகனே இன்னைக்கு நான் ஆண்டோடைய பாதத்தில் ஆலயத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மகனே உன்னுடைய பாதை சரியில்லை, நீ தவறான பாதையில் போறேன்னு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறாருப்பா, நீ உன்னை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்க, நீ போய் இன்னைக்கு அறையில உட்காந்து பைபிள் எடுத்து வாசி. அப்ப அவர் பைபிள் எடுத்து அவர் வாசித்தாராம். வாசித்த பொழுது ஆண்டவர் அவரோடு கூட பேசினாராம். அல்லேலூயா. ஆனா அதுக்குள்ள பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய நண்பர்களுடைய போன் வந்தது. அப்ப அந்த நண்பர்களுடைய போன் வந்த பொழுது அந்த நண்பர்கள் அந்த போனை அவர் அட்டன் பண்ண பொழுது சொன்னாங்களா, உடனே புறப்பட்டு வா, வெளியே கார்ல இருக்கிறோம். இவனுக்குள்ள போகவா போக வேண்டாமா ரெண்டு கேள்வி நண்பர்கள் சொல்லிட்டாங்க. கடைசியில் அந்த நண்பர்கள் அவனுக்கு சொன்னாங்க, இவன் நண்பர்கள் ஃபோன் பண்ணி, நீ கதவை உடச்சிட்டு வரட்டுமா, இல்லை எனக்கு உடம்பு சிக்காயிருக்கு, நான் நோயாளியா இருக்கிறேன், உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி எதையாவது தவிர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைத்தாரு. பாருங்க, நண்பர்கள் போயிட்டாங்க. ஆனா அடுத்த நாள் அந்த சகோதரன் நண்பனுக்கு அன்னைக்கு நைட்டே ஃபோன் வருதான். அவருடைய அந்த நண்பர்கள் எல்லாம் போய் ஒரு தவறான ஒரு இடத்துக்கு போனதுல அங்க காவல்துறையினர் வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணதுல தவறான பெண்களோடு அவர்கள் இருந்ததும் அதெல்லாம் எல்லா கேமராக்கள்லையும் எல்லாத்திலையும் பதிவாகி அவர்கள் அவமானப்பட்டு போனதையும் அவர் நினைத்து, கடவுள் என் மேல எவ்வளவு சிநேகமா இருக்கிறாரு, என்னை எவ்வளவு காப்பாற்றிருக்கிறார் நினைச்சு மனம் திரும்பி இன்னைக்கு ஒரு உத்தமமான மனுஷனா வாழ்கிறான். நாம் கை தட்டுங்க பார்ப்போம். அவனுடைய தாயார் அவனை எச்சரிச்சாங்க, மகனே நீ போகிற வழி சரியில்லை. இங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் ஒரு காட்சியை தருவார். உன் மகனை குறிச்சு, உன் மகளை குறிச்சு. நீங்க உன் மகனுக்காக ஜெபிக்கணும், மகளுக்காக ஜெபிக்கணும். தெய்வ பயத்தோடு உன் குடும்பத்தை காப்பாற்றும்படி நீ தேவ சமூகத்தில் வந்து நிற்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நோவா தன்னை சுத்தி இருந்த ஜனங்கள் மத்தியில கடவுளுக்கு பயந்தவர் நின்றார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். அந்த 2 குறிப்பேடு 26:5 வாசியுங்கள். நல்ல எல்லாரும் கவனிக்கணும். 25 6வது வசனத்தை நீங்க நல்ல எடுத்து வாசித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 26 5வது வசனத்தை பாருங்க. நல்ல கவனிச்சு பாருங்க. வாசிக்கப்பா. இறையச்சத்தில் தன்னை பயிற்றுவித்த செக்கரியாவின் வாழ்நாள் முழுவதும் உசியா கடவுளையே நாடினான். அவன் ஆண்டவரை தேடிய காலமெல்லாம் கடவுள் அவனுக்கு வெற்றியை அளித்தார். கை தட்டுங்க பாபா. நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, கடவுளுக்கு பயந்து கடவுளை தேடுவீர்கள் என்றால் நீங்க எடுக்கிறதெல்லாம் வெற்றியா மாறும். பிரைஸ் தி லார்ட். நோவாவே நீ எப்படிப்பா வேலையை செய்வ?
நோவாவே நீ எப்படிப்பா உன் குடும்பத்தை காப்பாத்துவன்னா? நோவா சொல்லுவாரு, நான் கடவுளுக்கு பயப்படுறேன். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, நோவா தேவன் சொன்னதை செய்தார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல கடவுளை அவர் நம்பினாரு, இரண்டாவது அவர் கடவுளுக்கு பயந்தாரு, மூன்றாவது கடவுள் சொன்னதை அவர் செய்தார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் கடவுளை நம்புறோம். நிறைய பேர் ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப தெய்வ பயத்தோடு இருக்கிறது போல காண்பிக்கிறோம். ஆனா அந்த மூன்றாவது காரியம் இருக்கு, என்ன தெரியுமா? நம்ம இஷ்டப்படிதான் நடக்கிறோமே தவிர தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறது இல்லை. அல்லேலூயா. நீங்க பைபிள் அழகா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் தெரியுமா உங்களுக்கு? மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, நீங்க நல்ல கவனிங்க. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவன் எல்லாம் விண்ணக ராஜ்யத்துக்குள்ள போறதில்லை. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிங்க. நோவாவை ஆண்டவர் கூப்பிட்டாரு. நோவா கூப்பிட்டு சொன்னாரு, நான் இந்த ஜனத்தெல்லாம் அழிக்க போறேன்பா, மழை பெய்ய போது ஒரு பேழையை செய். உடனே நோவாவுக்கு பாருங்க, ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அவருக்கு சொல்லப்பட்ட அந்த கட்டளையெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, இந்த மரத்தை எடுத்து நீ இதெல்லாம் செய்யணும், இத்தனை அடி செய்யணும், என்னெல்லாம் அவர் குறிப்பிட்டாரோ எல்லாத்தையும் நோவா செய்தார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை வருஷம் செஞ்சாராம் தெரியுமா? சொல்லுங்க. நோவா பேலை எத்தனை வருஷம் செஞ்சாரு? எத்தனை வருஷம் செஞ்சாரு? 120 ஆண்டுகள் நோவா பேலை செய்தாராம். பிரைஸ் தி லார்ட். நோவா 120 ஆண்டுகள் பேலை செய்ததுன்னா அர்த்தம் என்ன தெரியுமாங்க? 120 வருஷம் அவர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒரு மரத்தை அறுத்து கொண்டு வரும்போது நோவா சொல்லியிருப்பாரு, கடவுள் மழை வர வைக்க போறாருப்பா, ஒரு பெரு வெள்ளம் வரப்போதுப்பா, உலகம் அழிய போதுப்பா. எத்தனையோ பேர் நோவாவை கேலி பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கீழ் பூசு. நோவாவுடைய பேழையில இருந்த மிருகங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். 2000 வகையான மிருக ஜீவன்கள் அந்த பேழைக்குள்ள இருந்துச்சாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பேழை 5 அடுக்குகளாக செய்யப்பட்டிருந்துச்சாங்க. 5 அடுக்குகளாக அந்த பேழையை அவர் செஞ்சாராம். தேவன் சொன்னதை அவர் செய்தார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. வெள்ளம் வந்துச்சா? சொல்லுங்க. வெள்ளம் வந்துச்சா? வெள்ளம் வந்துச்சா? வெள்ளம் வந்தது. ஒரு நாள் நோவாவுடைய பேழைக்கு அப்படியே எல்லாம் ஜோடி ஜோடியா வருது. நோவாவுடைய பேழை முழுவதும் எல்லாம் வந்த உடனே வானத்தின் மதகுகள் திறந்தது, பூமியின் ஊற்றுக்கண்கள் திறந்தது. நோவாவுடைய பேழையின் கதவை யார் அடைச்சா தெரியுமா? சொல்லுங்க. யார் அடைச்சா தெரியுமா? ஒருவேளை நோவாவுக்கு மச்சானையும் மாப்பிளையும் பார்க்கும்போது இறக்கம் வந்திருக்கும். சொந்தக்கார பயலை பார்க்கும்போது இறக்கம் வந்திருக்கும். அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, நோவாவே இந்த கதவை நீ அடைக்க மாட்டப்பா, இந்த கதவை யார் அடைப்பா? நான் அடைக்கிறேன்னு ஆண்டவர் கதவை அடைச்சாரா. நோவாவுடைய பேழை மிதந்தது. நோவா பார்க்க அவனை சுற்றிலும் ஜனங்கள் மரித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நோவாவை அழைத்த கடவுள் உன்னை அழைக்கிறார்ப்பா. எதுக்கு தெரியுமா? உன் குடும்பத்தை காப்பாற்று. நீ உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும். உன் குடும்பம் உன்னதமான கடவுளுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாக மாறணும். நீ உன் குடும்பத்தை காப்பாற்று. உன் வழியாக ஆண்டவர் ஒரு மாற்றத்தை வேண்டி இன்னைக்கு இந்த நாளிலே ஒரு அழைப்பு தருகிறார். நோவா கடவுளுடைய வார்த்தையை நம்பினார். நோவா கடவுளுக்கு முன்பாக தெய்வ பயம் உள்ளவனாயிருந்தார். மூன்றாவது, நோவா கடவுள் சொன்னதை செய்தார்.
ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரின் வாயில கத்திட்டு போற ஒரு கூட்டமா இருந்துராத. ஆண்டவர் சொன்னார், என் தந்தையின் வார்த்தையை எவன் ஒருவன் கடைபிடிக்கிறானோ அவன் தாங்க பிழைப்பான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவனே நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா. நீ தப்பி பிழைக்கணுமா? கிருபையின் கதவு உனக்காய் திறந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். இந்த ஆராதனை வேளையிலே நற்கருணை ஆண்டவர் நம்மை தேடி வருகிற நேரம். கண்களை மூடி. நோவாவை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த நோவா நீங்க தான். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ ஏற்பாடு தயார் பண்ணு. நோவாவை பார்த்து இந்த கோபார் மரத்தால் ஒரு பேழை செய். அர்த்தம் என்ன தெரியுமா? கல்வாரி சிலுவையை உற்று நோக்கு. கல்வாரி சிலுவையை நோக்கி நீ வா, இயேசுவிடத்திலே வா. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை, நித்தியம் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை, நித்தியம் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை, நித்தியம் புரிவோம் ஆராதனை 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 அப்பாவுக்கே, ஆராதனை 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 அப்பாவுக்கே. ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். பயபக்தியோடு சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். என் தேவனாய் ஆண்டவரே, என் தேவனாகிய ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹalleluya ஹalleluya. ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. நற்கருணை நாதரே ஆராதனை, நலம் தரும் தெய்வமே ஆராதனை, 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 நித்திய பிதாவே ஆராதனை, சத்திய பிதாவே ஆராதனை, நித்திய பிதாவே ஆராதனை, சத்திய பிதாவே ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, நல்லவரே உமக்கு ஆராதனை, நல்லவரே உமக்கு ஆராதனை, நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை, ஆண்டவரே உமக்கு ஆராதனை, காப்பவரே உமக்கு ஆராதனை,
காப்பவரே உமக்கு ஆராதனை, காப்பவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். நற்கருணை ஆண்டவரை உற்று பார்ப்போம். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நோவா எச்சரிக்கப்பட்டார். நோவாவை அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் அருள் பார்வையினால் கவர்ந்து, ஆண்டவர் சுத்தி நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து அவர் மனஸ்தாபம் அடைந்து, அவருடைய இதயம் விசாலம் அடைந்து, அவருடைய உள்ளம் உடைஞ்சு சொன்னாரு, நோவா, இந்த உலகத்தில் பாவம் பெருகிவிட்டது, இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன். பிரியமானவர்களே, நோவா எச்சரிப்பை நம்பினார். தன்னிடத்திலே பேசின கடவுளுடைய வார்த்தையை அவர் நம்பினார். இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை நம்புகிற குடும்பம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிற குடும்பம் தப்பி பிழைக்கும். தப்பி பிழைக்கணுங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொரு குடும்பங்களும் தப்பி பிழைக்கணும். ஆண்டவரே, வார்த்தை நம்பகத்தன்மை உள்ளது. அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பைபிள் சொல்லுகிறது, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு ஆண்டவர் சொன்னார், இதோ விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வான் என்று ஆண்டவர் கூறினார். ஆனால் பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது, இயேசுவின் சீடர்களுள் பலர் அவரை நம்பவில்லை. முணுமுணுத்தன, மிதமிஞ்சிய பேச்சு என்று அன்றே அவருடைய சீடருள் பலர் அவரை விட்டு விலகி போன, இயேசுவை விட்டுட்டு போயிட்டாங்க. இதோ திவ்ய நற்கருணை நாதர், உயிருள்ள கடவுள், 24 மணி நேரமும் நற்கருணை பேழையிலே உங்களுக்காக எனக்காக காத்திருக்கிற இந்த ஆண்டவர் மீது உண்மையாகவே நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேனா? நம்பிக்கை இருக்கும் என்றால் யாரிடம் செல்வோம்? இறைவா, வாழ்வு தருகிற வார்த்தை எல்லாம் உம்மிடம்தானே இருக்கிறது என்று இவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். எனக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்ல, மந்திரவாதத்தில் இல்ல, பிள்ளை சூன்யத்தில் இல்ல, மாய வித்தையில் இல்ல, செல்வத்தில் இல்ல, பலத்தில் இல்ல, படிப்புல இல்ல, அறிவுல இல்ல,
என் ஆண்டவரிடத்தில் எனக்கு வாழ்வு இருக்கிறது. எங்கப்பா போவேன்? உங்க பிரசன்னத்தை விட்டு நான் எங்க போவேன்? ஆண்டவரே நான் எங்க போவேன்னு சொல்லி கைகளை விரித்து இந்த பல்லவியோடு இணைந்து ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழ்வே? எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து? எல்லாரும் எழுந்து ஆண்டவரை உற்று பாருங்கள். எங்கப்பா போவேன்? எஸ் அப்பா, உங்களை விட்டுட்டு நான் போன நாட்களுக்காக என்னை மன்னியும். உம்மை நம்ப மறுத்ததற்காக என்னை மன்னியும். என் கடவுளாய் ஆண்டவரே என் மேல இறக்க வைங்க என்று சொல்லி மன்றாடுங்கள். எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து? எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து? அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து? அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஆண்டவரே உம்மை மறந்து வாழ்ந்தோம், உம்மை விட்டு விலகி போனோம், உம்மை மறுதலித்தோம். நம்பாமல் வாழ்ந்த காலங்களுக்காக எங்களை மன்னியும் இயேசுவே. எந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும் கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும். சொல்லுங்க ஆண்டவரே, என்ன நடந்தாலும் உங்களை விட்டு விலக கூடாதுப்பா. நின்றாலும் கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும் மணி என்னை காத்திடுவீரே இயேசுவே. கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. எவ்வளவு அன்பப்பா. மணி என்னை காத்திடுவீரே, கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு எச்சரிப்பு, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். மரத்தின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று, மரங்களின் வேரடியில் கோடாரி வைத்தாயிற்று. அர்த்தம் என்ன? இன்றே மீட்பு நாள், மனம் திரும்ப வேண்டிய நாள். நாளைக்கு இல்ல பிரதர், இன்னைக்கு நான் என்ன ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு ஆண்டவரே என்னுடைய பாவங்களை, என் குற்றங்களை
என் அக்கிரமங்களை எல்லாம் நான் நம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு மனமாற்றத்தை தாரும், மனம் திரும்புதலை எனக்கு தாரும் என்று கேட்போம். அவரை நம்புவோம். இரண்டாவது, நோவா கடவுளுக்கு பயந்தார். கடவுளுக்கு பயந்தார். மனுஷ வார்த்தைக்கு பயப்படல. சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்க்கல. அவன் கடவுளுக்கு பயந்தான். நீங்க கேமராவுக்கு பயப்படுறோம், போலீஸுக்கு பயப்படுறோம், வியாதிக்கு பயப்படுறோம், பிசாசுக்கு பயப்படுறோம், என்னென்னலாமா பயப்படுறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படு, கடவுளுக்கு பயப்படு. தெய்வ பயம், தெய்வ பக்தி, இந்த பக்தியும் பயமும் உனக்குள்ள வந்துட்டுனா. மூன்றாவது, கடவுள் சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு மனநிலைமை. நிச்சயமாய் நம் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாப்பார். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, எங்கப்பா போவேன்? உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு நான் எங்க போவேன் அப்பான்னு சொல்லி மீண்டும் அந்த பல்லவியை பாடுவோம். ஆண்டவரே எங்கப்பா போவேன், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? எங்கப்பா எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பனை இங்கு சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பனை இங்கு சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, எங்களுடைய பாவங்களால், எங்களுடைய பாவங்களால், எங்களுடைய அக்கிரமங்களால், எங்களுடைய அக்கிரமங்களால் எங்களுக்கு செலுத்தப்பட்டுள்ள எங்களுக்கு செலுத்தப்பட்டுள்ள தண்டனை தீர்ப்புகள், தண்டனை தீர்ப்புகள், அழிவின் குழியிலிருந்து அழிவின் குழியிலிருந்து எங்களை எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் எங்கள் குடும்பத்தை மீட்கும்படியாக மீட்கும்படியாக உம்முடைய இரக்கத்தின் பாதத்திலே இரக்கத்தின் பாதத்தில் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். ஏசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, எல்லா அழிவுகளுக்கும், எல்லா அழிவுகளும், தீமைகளுக்கும் தீமைகளுக்கும் எங்களை, எங்கள் குடும்பத்தை விடுவித்து காக்கும்படி, விடுவித்து காக்கும்படி உமது பிரசன்னத்தில் உமது பிரசன்னத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய மாற்றம் உம்மிடமிருந்து வருவதாக, உம்மிடமிருந்து வருவதாக, எங்களுக்குள், எங்கள் குடும்பத்திற்குள் மனமாற்றத்தை நீர் தந்தருளும். இயேசு ஆண்டவரே, இதுவரையிலும் உம்முடைய வார்த்தையை நம்பாமல், உமக்கு அஞ்சாமல், உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததற்காக எங்களை மன்னியும். இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய இரக்கத்தினால் எங்களை மீட்டருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களை தண்டியாதையோ. இயேசுவே, எங்களை தண்டியாதையோ. நாங்கள் செய்த பாவங்களை எங்கள் பிள்ளைகள் மீது, எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது போடாதையோ. இயேசுவே, எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் குடும்பங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதபடி உம்முடைய இரக்கத்தை வேண்டுகிறோம். இயேசுவே, உமக்கு முன்பாக நாங்கள் செய்த எல்லா பாவங்களும் வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. அதை உணர்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னி இயேசுவே, எங்களை மன்னி இயேசுவே, இயேசுவே எங்களை மன்னியும். முழங்கால் படியிடும், கைகளை கும்பிடும். ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நாம் ஜெபிப்போம், அவருடைய தயவுக்காக ஜெபிப்போம். நோவாவுக்கு, அவன் குடும்பத்திற்கு ஆண்டவருடைய அருள் பார்வை கிடைத்தது. ஆண்டவரே, என் ஊரில் வாழுகிற எல்லா குடும்பங்களும்
உமக்கு உகந்த குடும்பங்களாய் மாறுபடி என்னை என் குடும்பத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது வார்த்தை நம்பத்தக்கது, எல்லாவற்றிற்கும் அஞ்சுவதற்குரியவர் நீர் ஒருவரே. உமது சொற்படியே எங்களுக்கு ஆகட்டும் என்று நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா நோயாளிகளையும் குணப்படுத்தும். இந்த நாளிலே அவர்கள் என்னென்ன விண்ணப்பத்தை வேண்டுதலை வைத்து இருக்கிறார்கள், தயவாயிரக்கம் உடைய மனதுருக்க இவர்கள் மீது இறங்கி வருவதாக. இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, இவர்களை நீர் ஆற்றி தேற்றுவீராக. நீர் இவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இவர்கள் மீது இறங்கி வருவதாக. இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல்,
தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.